அப்படி பண்ணால் தான் நீங்கள் ஓனராக ஒரு காலத்தில் மாற முடியும், லீடராக மாற முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாற முடியாது. சரிங்களா? ஒரு பழைய பட்டம் நினைக்கிறேன். ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு வேலையை செய்ய சொல்லுவாங்க. ஒருத்தர் கூப்பிட்டு அதை போயிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அவன் அந்த வேலையை மட்டும் செஞ்சு வருவான். அதே வேலையை இன்னொருத்தர் கூட செய்ய சொல்லுவாங்க. சிங்கம் படத்தில் ஒரு கால் பண்ணி பழைய படத்தில் எது பழைய படத்தில். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், ராதாரவி ஏதோ படம் பழைய படத்தில் இருக்கணும். அவன் என்ன பண்ணுவான், இவன் கேட்காதுன்னு என்ன பண்ணுவான், எல்லா டீட்டெயிலும் கரெக்ட் பண்ணி வந்துடுவான். அப்போ கேட்காது, அவன் சொன்ன விஷயத்தை தாண்டி என்ன பண்ணுவான், சொல்லாத விஷயத்தை ரஜினி படம், ரஜினி ஏதோ படத்தில் பழைய படத்தில் அப்போ சொல்லாத விஷயத்தை என்ன பண்ணுவார், கேதர் பண்ணிடுறாரு. ஒரு விஷயம் சொன்னார்னா அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறதான அவன் 3 முறை என்ன பண்ணுவான், போய் கேட்டு போய்ட்டு வருவான். இது என்னாச்சு வந்து ரிப்பேர் பண்ணுவான். அப்புறம் அவர் கேட்பாரு, இன்னும் அது என்னாச்சு, அப்புறம் திரும்ப போய் என்ன பண்ணுவான், அதை கேட்டு திரும்ப ரிப்பேர் பண்ணுவான். அப்படி அது என்னாச்சு, ஐயோ நான் கேட்க மாட்டேன், திரும்ப அதை போய் கேட்டு வந்துடுவோம். ஆனால் அப்புறம் இன்னொருத்தனை கூப்பிட்டு இதை போய் என்னன்னு பார்த்துருவா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான், கேட்டது கேட்காதது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவான். இதுதான் 2 ஒர்க்கருக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? அப்போ நம்ம எப்படி மாறணும்? நான் இருக்க ஒரு டைலாக் சொன்னேன், அவர் தான் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷனை இங்கே பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருப்பான், ராஜாக்கள் முன்பாக நிற்பான், நேசருக்கு முன்பாக இல்லாமல். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிற நபர் எங்கே இருப்பார்னா நேசருக்கு மேலே இருப்பார், ஸ்டேஜில் இருப்பாங்க. ராஜாக்கள்லாம் யாருங்க, ராஜாக்கள் முன்பாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஏன் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள், உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா, அதாவது அசதியாக இராமல், சோம்போலாக இராமல், நீர்விசாரமாக இல்லாமல் எப்பவுமே ஜாக்கிரதையாக இருந்து, நான் சொன்ன 3 நிமிஷம் சொல்கிறத விட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார், அவர் 3 விஷயம் கேதர் பண்ணுவார். இன்வால்மெண்ட் அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டோட பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கே இருப்பீங்க, ராஜாக்கள். நீங்கள் ஸ்டேஜில் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சேல்ஸ் அவார்டாக இருக்கலாம், இல்லைன்னா டாப் த சேல்ஸ் அவார்டாக இருக்கலாம், இல்லை டாப் பர்ஃபார்மன்ற பேராக இருக்கலாம். உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தான் என்ன பண்ணியிருப்பீங்க, பேர் வாங்கியிருப்பீங்க. இதுதான் நம்ம சொல்கிறது, உங்கள் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்குது, செய்கிற வேலையில் ஜாக்கிரதையாக இருக்குது. நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நம்ம பேசுகிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் டூல்ஸ். ஒரே ஃபோக்கஸாக ஒரே வேலையை பண்ணாமல் அந்த வேலையை பிரித்து என்ன பண்ணுங்கள். இப்போ 8 ஹவர் நம்ம பண்ணுறோமா, அந்த 8 ஹவரில் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 ஹவர் இந்த வேலைக்கு ஒதுக்கலாம். எதுக்கு 1 ஹவர் டெலிகாலிங் வந்துடணும். நீங்கள் 1 ஹவர் என்ன பேசணும், டெலிகாலிங். இன்றைக்கி புதுசாக கால் பண்ணுங்கள், ஏற்கனவே நேற்று பேசுகிற காலை ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகாலிங் முடிஞ்சு போச்சு. அப்புறம் கடை எந்திரிச்சோடனே ஃபேஸ்புக்கில் ஆட் போடுறது, யூடியூப்பில் ஆட் போடுறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, ஏதாச்சும் குரூப் இருந்தால் அந்த குரூப்புக்கு என்ன பண்ணுங்கள், நம்ம ஆதிவுக்கு பற்றி டீட்டெயில்ஸ் பற்றி ப்ராஜெக்ட் பற்றி என்ன பண்ணுங்கள், அதை அனுப்பிச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் போயிடுச்சு, இன்னொரு 1 ஹவர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எஃப்என்ஆர், இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம், நேரில் போய் யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்றத நேற்றே நீங்கள் என்ன பண்ணணும், ஷெடியூல் போட்டு வச்சுக்கங்க. ஷெடியூல் போட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எப்படி மாற முடியும், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண மாற முடியும், ஒரு பெரிய லீடராக மாற முடியும். இல்லைங்களா? இப்போ முக ஸ்டாலின் சார் இருக்கும், மோடி சார் இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும் ஷெடியூல். இன்றைக்கி இந்த டேட்டில் இந்த டைமில் பர்டிகுலர் இந்த ஹவரில் எங்கே இருப்போம் அங்கே நம்ம ஷெடியூல் இருக்கும். 1 இயர்க்கு பிளான் இருக்கும், இல்லை 1 மாதத்துக்கு பிளான் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை பேருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இல்லை வர வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்கே இருப்பீங்க கேட்டால் என்ன சொல்லுவோம், என்ன சொல்கிறோம், நம்மளுக்கு பிளான் இருக்க உடனே டப்புன்னு பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள், டைரி பார்க்கணும், என்ன பண்ணணும், இல்லை சார் அன்றைக்கி நான் இந்த டேட்டில் இந்த டைமில் நான் இங்கே இருப்பேன்